அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஆடி மாதத்தின் கார்த்திகை நட்சத்திரம், அதாவது ஆடி கிருத்திகை. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் 6 முறை இந்த திருப்பெயரை சொல்லி பாருங்கள். முருகப்பெருமானுடைய அருள் பூரணமாக நமக்கு கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தியும் வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய ஆடி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்கக்கூடிய தாந்திரிகத்தை செய்ய போறவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான சக்தி மிக்க ஒரு தாந்திரிக குளியலை பற்றி காலை நேரத்தில் ஒரு பதிவு நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டில் மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு பீஜாட்சரம் கலந்த எளிமையான திருப்பெயர். அதிலும் 6 முறை இந்த திருப்பெயர் சொன்னாலே போதும். அந்த திருநாமத்தை எந்த நேரத்துக்குள்ள சொல்லி முடிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது, விசேஷமானது. அதிலும் தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் கார்த்திகை நட்சத்திரம் அன்று இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரித்தால் பல மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்லும் முறை இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். நாளைய தினம் ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்திலிருந்து இரவு 10:36 வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை எந்த நேரத்தில் சொல்லணும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் அதிகாலை 3 மணி முதல் நீங்க காலை உணவு எடுப்பதற்கு முன்பாக எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். காலை உணவுன்னு நம்ம சொல்றதை காட்டிலும் உங்களுடைய முதல் உணவை நீங்க எடுப்பதற்கு முன்பாக 6 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை சொல்லிடுங்க. ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகப்பெருமானுடைய திருப்பெயரை சொல்லும் நேரம் முழுவதுமே சுபமான நேரம் தாங்க. சோ நாளைய தினம் அதிகாலை 3 மணி முதல் உங்களுடைய முதல் உணவை நீங்க எடுக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் சொல்லலாம். நீங்க குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். முதல் விஷயம், திருநாமத்தை சொல்வதற்கு முன்பாக முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதராக முருகப்பெருமான் எப்பவும் என் கூடவே இருக்கணும், எனக்கு எல்லா முன்னேற்றங்களையும் கொடுக்கணும்னு ஒரு நிமிஷம் பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த திருநாமத்தை 6 முறை பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஓம் சௌம் ஷண்முகாய நமக. ஓம் சௌம் ஷண்முகாய நமக. ஓம் சௌம் ஷண்முகாய நமக. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். மிகவும் எளிமையான ஆற்றல் வாய்ந்த முருகப்பெருமானுடைய திருப்பெயர் இது. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான திருநாமத்தை நாளைய தினம் நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக தூய ஸ்படிகக்கல், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ். ஆன்மீக ரீதியாக இந்த ஸ்படிகக்கல்லிற்கு நிறைய மகத்துவங்கள் உண்டு. ஆண்கள் இதை நம்ம ஷர்ட் பாக்கெட்ல வச்சுக்கலாம். பெண்கள் உங்களுடைய ஹேண்ட்பேக்ல நீங்க வச்சுக்கலாம். இந்த கல்லை தினமும் ஒரு 10 நிமிடங்கள் உங்களுடைய வலது உள்ளங்கையில, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா நீங்க உட்கார்ந்தாலே போதும். ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இயற்கையாகவே ஒரு நல்ல தெய்வீக கவசம் நமக்கு உருவாகும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் மற்றும் போட்டி பொறாமைகளால் ஏற்படும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும், நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லை
இல்லாம போறவங்க, ஏதோ ஒரு மனோபயம் இருக்கிறவங்க, அடிக்கடி எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க, இந்த கல்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க கையில நீங்க வச்சுக்கோங்க. இப்படி நீங்க தொடர்ந்து இந்த கல்லை பயன்படுத்தும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வராது, மனோபயம் இருக்காது, மைண்ட் டிப்ரெஷன் குறையும். ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அல்லது யார்கிட்டயாவது உதவிகள் நீங்க கேட்க போறீங்கன்னா அந்த நேரத்திலும் இந்த கல்லை நீங்க உங்க கூட எடுத்துட்டு போங்க. நீங்க செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் குவியும். குறிப்பாக கோவில்களுக்கு நீங்க போறீங்க அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதி அல்லது தியான மண்டபத்துக்கெல்லாம் நீங்க போறீங்கன்னா இந்த கல்லை கட்டாயமாக எடுத்துட்டு போங்க. அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை, நேர்மறையான ஆற்றலை அதிகப்படியாக உங்களால் ஈர்க்க முடியும். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது, நாம் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றி தரக்கூடிய செவ்வந்திக்கல், அமித்திஸ்ட் ஸ்டோன். இளம் ஊதா நிறத்துல லைட் வயலட் கலர்ல இந்த செவ்வந்திக்கல் இருக்கும். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்திக்கல்லுக்கு உண்டு. இந்த செவ்வந்திக்கல்லை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில ஒரு கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா நீங்க உட்காருங்க. பிறகு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா அப்படியே நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. நான் உதாரணத்திற்கு சொல்றேங்க. இப்ப நீங்க சொந்தமா வீடு வாங்கணும், கட்டணும்னு நினைக்கும் போது உண்மையாகவே உங்களுடைய சொந்த வீட்டுல நீங்க இருக்கீங்க, நீங்க நினைச்ச வீட்டை கட்டிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு நன்றி உணர்வுடன் சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் வருமோ அந்த உணர்வுகளை கற்பனையாக 10 நிமிடங்கள் அப்படியே நீங்க கொண்டு வாங்க. இது போல தினமும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். மூன்றாவதாக நாம் பார்ப்பது கிரீன் ஜேட் ஸ்டோன், பச்சைக்கல். நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த கிரீன் ஜேட் கல்லை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சாலே போதும், அபாரமான பணவசியத்தை கொடுக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய ஏகப்பட்ட சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். கடன் தொல்லை நீங்கும். அடகு வைத்த நகைகளையும் விரைவாக மீட்க முடியும். வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கும். இந்த கல்லை நீங்க பணத்தின் மீது உரசுவதை போல, அதாவது ரூபாய் நோட்டு அல்லது ரூபாய் நாணயங்கள் மீது உரசுவதை போல நீங்க வைக்கணும். குறிப்பாக கடைகள், வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில இந்த கிரீன் ஜெட் கல்லை நீங்க போடுங்க. நல்ல தொழில் அபிவிருத்தி ஆகும். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த தாந்திரிக பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே தெளிவா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.